முருகனுடைய அருள் ரொம்ப எளிதாக கிடைக்கணும்னா, நான் ரொம்ப நாளாக ஒரு பிரார்த்தனை வச்சிருக்கேன், ஆனால் நிறைவேறவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு காரியம் ஆரம்பித்தேன் அது இன்னும் முடியலை, இந்த மாதிரி ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா, யார் ஒருவர் முருகனுக்கு உகந்த கார்த்திகை விரதத்தை இருக்கிறார்களோ அவர்களுடைய குறைகள் அனைத்தும் தீர்ந்து சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமானே வரம் கொடுத்திருக்கிறாராம். கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தில் எழுதுறார், 6 நெருப்பு பொறிகளாக பிறந்தான் முருகப்பெருமான், அப்படிதானே? 6 நெருப்பு பொறிகளாக அவதாரம் செய்தவன் அந்த நெருப்பு பொறிகளை தாங்காமல் கங்கையில் விட, அந்த கங்கையே அந்த நெருப்பு பொறிகளை தாங்காமல், நெருப்பு தாங்காமல் சரவண பொய்கையில் விட, சரவண பொய்கை 6 தாமரை மலர்களை மலரச் செய்து அதிலே முருகப்பெருமான் இருக்க வளர்த்தது யாரு? கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள். கார்த்திகை பெண்கள் வளர்த்ததுனால சிவபெருமான் ஒரு வரம் கொடுக்கிறார், நீங்க தானே வளர்த்தீங்க, வானத்துல நீங்க நட்சத்திரங்களா இருங்க. என்ன தெரியுமா சொல்றார்? கந்தன் தனை நீர் போற்றிய கடனால் இவன் உங்கள் மைந்தன் என்னும் பெயராகுக. முருகனுக்கு என்ன பேரு? கார்த்திகேயன். ஏன் கார்த்திகேயன் பேரு? கார்த்திகை பெண்கள் வளர்த்த காரணத்தில் சிவபெருமான் சொல்றார், இவனை நீங்க வளர்த்தீங்கள, அதனால இவன் உங்கள் மைந்தன் என்னும் பெயராகுக. ஏன் புள்ளன்றதை விட கார்த்திகை பெண்கள் வளர்த்த கார்த்திகேயன் என்று அவன் போற்றப்படுவான். மகிழ்வால் எவரேனும் யாராவது நுந்தம் பகலிடை இன்னவன் நோன்தாள் வழிபடுவோர் தம் தம் குறை முடித்தே பரந்தனை நல்குவம் என்றார். சிவபெருமான் என்ன சொல்றார்? யாரெல்லாம் கார்த்திகை விரதம் இருக்கிறார்களோ, கிருத்திகை விரதம் இருக்கிறார்களோ, அவங்களுக்கு வாழ்க்கையில குறைன்றதே இருக்காது.